வரி பாட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்வது கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். கடந்த மாதங்கள் முழுதும் நமக்கு 2 மாதங்கள் இந்த வருஷத்துல கடந்து போக ஆண்டவர் உதவி செய்தார், நம்மை பாதுகாத்தார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய தயவுள்ள கரம் நம்மை வழிநடத்தியது. அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தியதுனால தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் கூட தேவன் இந்த மாதத்திலே நமக்கு அல்லேலூயா அவருடைய கிருபையை தரும்படியாக நம்ம ஜெபித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்துல நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? எரேமியா முழுக்குள்ள என்ன செய்வீங்க? விதையாதீர்கள். அடுத்தது தரிசு நிலங்களை என்ன செய்யணும்? சரி பண்ணணும். சரி, இப்ப ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் தரிசு நிலத்தை சரி பண்ணணும். இந்த வருஷத்துல நம்ம தரிசு நிலமாக இருக்கிறோம். தரிசு நிலம் என்ன? அநேக காரியங்கள் என்ன செய்ய குறைக்க இருக்கிறோம். ஆனா அந்த தரிசு நிலத்தை சரி பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் இருக்கிறார். அதற்கு ஏசாயா 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஏசாயா 35:7. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுமாகும். வடு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவர் மாத்திர வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகும். ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியம் வெட்டாந்தரையான ஒரு வாழ்க்கை. நம்ம முதல்ல ஒன்றுமே இல்லாதவர்களா இருக்கு. ஆண்டவர் படைக்கும் போது பாருங்க, ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். ஆண்டவர் முதல்ல படைத்தது என்னது? வானத்தின் கீழே இருக்கிற நலம் ஜலம் ஒரு இடத்துல சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அப்ப உலகத்துல ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது ஆண்டவர் இந்த ஜலத்துல தான் நிறைஞ்சிருந்தது. இந்த பூமி முழுசா என்னதான் இருந்துச்சு? தண்ணியால இருந்துச்சு. ஆனா அதுல ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா வெட்டாந்தரையை உருவாக்கினார். வெட்டாந்தரைனா என்ன அப்படின்னா எதையும் அந்த இடத்துல வளரக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். வெட்டாந்தரை என்பது மணல் அப்படின்னு சொல்லலாம். இல்ல வெட்டாந்தரை என்பது என்ன செய்து மனுஷங்களுக்கு ஏற்றது போல அல்லது ஜீவன்கள் வாழ்வதற்கு ஏற்றது போல அது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வாசிக்கிறேன். வெட்டாந்தரைக்கு என்ன பேர் வச்சாரு? பூமி என்று பேர் வைத்தார். சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாருன்னா வெட்டாந்தரையாக மாற்றும் ஃபர்ஸ்ட் வைக்கிறார். மனுஷன் வெட்டாந்தரையாக வைத்திருக்கிறார். வெட்டாந்தரைனா ஒண்ணுமே இல்லாத இடம். நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஒண்ணுமே இருக்காது. நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா வெட்டாந்தரையா இருக்கும். நம்மளை கொண்டு நம்ம எதுவுமே பிரயோஜனம் இல்லாததாக இருக்கலாம். நம்மளை கொண்டு எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் இருக்கிறது. சங்கீதம் 107:35 வாசிக்கிறேன். சங்கீதம் 107:35. சங்கீதம் 107:35 வசனம். அவர் வனாந்திர வழியை அவாந்திர வழியையும் தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அப்போ உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல வெட்டாந்தரையாக இருக்கிறது. நீங்க ஆண்டவருக்கு ஏற்றது போல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி பயன்படுற அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, உங்களை ஆண்டவர் வெறும் வெட்டாந்தரையாக வைக்க மாட்டார். என்ன செய்வாரு? நீரூற்றாக மாற்றுவார். வெட்டாந்தரை நீரூற்று வந்தா என்ன ஆகும்? செழிப்பா மாறும். ஏன்னா ஒரு பாலைவனத்துல பெரிய பாலைவனமா இருக்குது, ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ஆனா அங்க ஒரு நீரூற்று வர ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த நீரூற்று என்ன செய்யும்? அது அப்படியே அந்த இடத்துல எல்லாத்தையும் என்ன செய்யும்? பசுமையாய் மாற்றும். தண்ணி வர 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 அது அருகில் உள்ள எல்லா நிலமும் நல்ல நிலங்களாக மாறும். தண்ணீர் அது பட 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 என்ன செய்யும் அப்படின்னா அந்த நிலத்துல ஜீவன்கள் வாழ ஆரம்பிக்கும், உயிர்கள் வாழ ஆரம்பிக்கும், செடி கொடிகள் வளர ஆரம்பிக்கும். செடி கொடிகள் வளர ஆரம்பிச்சா என்ன செய்யும்? அடுத்தது உயிரினங்கள் வர ஆரம்பிக்கும். உயிரினங்கள் வர ஆரம்பிச்சா என்ன செய்யலாம்? அந்த இடம் செழிப்பாக மாற ஆரம்பிக்கும். அப்ப அதை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியும் என்ன செஞ்சோம்? செழிப்பாய் மாறும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப உங்க வாழ்க்கையில
நீரூற்று என்ன செய்யும்? நீரூற்று மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறும். நமக்கு மட்டும் பிரயோஜனமா இல்ல, நீரூற்று அது நீர் மட்டும் இருக்கிற இடமா இருந்தா என்ன செய்யாது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அந்த நீரூற்று வளர வளர பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெட்டாந்தரையில் பிறந்ததை வைத்திருக்கீங்க அப்படின்னா உங்களை நீரூற்றாக மாற்ற விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் நீக்கி ஆண்டவர் ஒரு கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவர் செழிப்புள்ளதாக மாற்ற விரும்புகிறார். இந்த மாதத்திலே உங்களுக்கு ஆண்டவர் செழிப்பை கொடுக்க விரும்பினார். ஆண்டவர் நோக்கி நீங்க ஜெபித்தால் போதும், ஆண்டவர் உங்களை வெட்டாந்தரையாக இருக்கிற இடங்களை ஆண்டவர் செழிப்புள்ள மக்களாக மாற்ற விரும்புகிறார். அதே மாதிரி சங்கீதம் 114 அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 114:8. சங்கீதம் 114:8. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றாக மாற்றுவோம். சில நேரங்களில் பாருங்க, அவர் நம்ம நினைப்போம் நம்ம ஆசைதான் நம்ம தண்ணி நீரூற்றாக மாறணும். ஆனா கற்பாறையா இருக்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற பகுதி, நம்ம இருக்கிற எல்லா ஏரியாவும், நம்ம இருக்கிற பகுதியில கற்பாறையா இருக்கு. கற்பாறையில என்ன செய்யாது? தண்ணி வருமா? அதுலயும் அந்த உருவாக்குவா. ஹல்லேலூயா. கற்பாறைக்கு தண்ணி ஆண்டு உருவாக்குற தேவன். எனக்கு கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அது தண்ணி வர முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனா அதையும் ஆண்டவர் உடைக்கக்கூடிய தேவன், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். நம்ம இஸ்ரவேல் மக்கள் பாத்தீங்கன்னா வனாந்தரமான பகுதியில வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன இல்ல? தண்ணீர் இல்ல. அப்ப தண்ணி இல்லாதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா மோசேட்ட வந்து முறையிடுவாங்க. ஆண்டவரே, மோசே எங்களுக்கு தண்ணியே இல்லை, நாங்க அப்படி சாப்பிடுறோம் இப்படி சாப்பிடுறோம். ஆண்டவர் அவங்களுக்கு எதிர்த்து தண்ணியை கொடுத்தாரு? கண்மலையில இருந்து என்ன செய்தாரு? தண்ணீரை வர வைத்தார். ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுமே வருமானம் தெரியாது. ஆனா அதுல என்ன செய்தாரு? உருவாக்கினார். அந்த ஆறையே உருவாக்கினார். அந்த இஸ்ரவேல் மக்கள் முழுவதுமே அந்த தண்ணீரை குடிக்க அளவுக்கு ஆண்டவர் தண்ணீரை உருவாக்கினார். இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்க? எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. அப்ப எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவர் விடுதலை ஆக்கி எகிப்தில் வந்து விடுதலை கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்துட்டார். அப்ப இந்த இஸ்ரவேல் மக்களை விட்டதுனால பார்வோனுக்கு பிடிக்கல. பார்வோனுக்கு பிடிக்கல. அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, பார்வோன் என்ன செஞ்சான்? இவங்களை எப்படியாவது திருப்பி வந்து நம்ம இது பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை பின்தொடர்ந்து வராங்க. இவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா எங்க வந்துருச்சு? செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது அவங்க முன்னாடி இருக்கிறது செங்கடல், பின்னாடி இருக்கிறது பார்வோன். அப்படி இருக்கும் பொழுது அப்படி பார்வோன் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அப்ப அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்ப அவங்கள ஆண்டவர் விடுதலை பண்ணுவதற்காக என்ன செய்யறாரு? செங்கடல் என்ன செய்யறாரு? இரண்டாக பிளந்தார். அது என்னவா மாறுச்சு? வெட்டாந்தரையாய் மாறிச்சு. ஹல்லேலூயா. அப்ப நீ உங்களை சூழ்ந்திருக்கிறது, கஷ்டங்கள் சூழ்ந்திருக்கிறது, பாடுகள் சூழ்ந்திருக்கிறது, உங்களை யாரும் விடுவிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது, யாருமே உங்களை பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு, யாருமே உங்களை பார்க்கல, எனக்கு வேண்டிய காரியங்கள் யாருமே செய்யல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புதிய வழியை உருவாக்குகிறார். புதிய வழியை உருவாக்குகிறார். சாதாரணமான கடல்ல நடந்து போறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அது வெட்டாந்தரையா மாறிடுச்சு அப்படின்னா எப்படி போனது? காஞ்சிடும். அப்ப காஞ்சு ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது அதன்படியாக ஆண்டவர் நடந்து போக செய்தார். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு புதிய வழியை திறந்து தந்தார். அப்ப வெட்டாந்தரையாக அந்த வெட்டாந்தரை வழியில் நடந்து வந்தார். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க வெட்டாந்தரையா இருக்கிறீங்க, உங்களை யாரும் பார்க்கல, உங்களை யாருமே கவனிக்கல, நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? அந்த 2025 வருஷத்துக்கு முன்னாடி வந்த உலகத்திற்கு வந்து தன்னை ஜீவனை கொடுத்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக மீட்டெடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்கள் என்றால் உங்கள் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாக மாறும். தண்ணீர் தடாகமாக மட்டுமல்ல, நீரூற்றாக மாறும் என்று சொல்லுகிறார். நீரூற்றாக மாறும். எதிர்பார்க்கவே மாட்டீங்க. உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்ய ஆண்டவராலே முடியும். அதற்கு நீங்க விட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன், என்னோட வாழ்க்கையை சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கையில உங்க சமூகத்துல அவருடைய வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் ஒரு புதிய வழியை திறக்கிறதே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல கஷ்டமான சூழ்நிலைகள்
அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அவர் செய்வதை உங்க கண்ணால் நீங்க காண்பீங்க. ஏன்னா நீங்க ஆண்டவர் பிள்ளையாக மாறி இருக்கீங்க. அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்க குடும்பத்திலே இருக்கிறார். அதனால உங்க வாழ்க்கை வெட்டாதையாக உள்ள வாழ்க்கை தண்ணீர் தடாகமாகவும் நீரூற்றாகவும் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்ம இருப்பதனால தான் இது நடக்கிறது. ஏன் அப்படின்னா சங்கீதம் 35:10 பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அப்ப ஆண்டவருக்காக நீங்க நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சீயோனுக்கு வர வேண்டும். சீயோன் என்பது எது? பரலோகத்தை குறிக்கிறது. ஆனா இப்ப உலகத்தில் இருக்கும்போது சீயோன் என்பது ஆலயத்தை குறிக்கிறது. தேவ ஆலயத்துக்கு நீங்க வரும்பொழுது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி எங்க வரணும்? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அப்படி சீயோனுக்கு நீங்க வரும் பொழுது என்ன வரும்? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அப்ப நீங்க இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரும் பொழுது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளே மகிழ்ச்சி அதிகமாகும். அல்லது சஞ்சலங்கள் தவிப்புகள் என்ன செஞ்சிடும்? ஓடி போகும். அது எப்படி ஓடி போகும்? வரவங்களுக்கு தான் தெரியும். வரவங்களுக்கு உங்களுக்கே தெரியும். நீங்க வர 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் என்ன செய்கிறது? களிப்பாக மாறுகிறது, சந்தோஷமாக மாறுகிறது, உங்கள் துக்கம் மாறுகிறது. ஆராதனை வந்து பக்தர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர் உங்களுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணி அவருடைய தேவையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்து சந்தோஷத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? நித்திய நித்தியமா இருக்கும். ஆண்டவர் விட்டு விலகாமல் இருந்தால் ஆண்டவர் தான் சொல்கிறார், உங்கள் தலைமையில் நித்திய மகிழ்ச்சியை நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலத்தையும் என்ன செஞ்சிடும்? ஓடிப்போம். நிறைய நேரங்கள்ல என்ன செய்வாங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு? அவங்களை ஆசீர்வதித்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் மாற்றி என்ன செய்வார் அப்படின்னா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். உடனே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் என்ன செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னா, கஷ்டம் போன என்ன செஞ்சுறாங்க? காசு அள்ளி கொடுத்துட்றாங்க. அவங்க காசு வாங்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க? பெரிய பணக்காரங்க, சொந்த நல்ல வீடாகிறாங்க, நல்ல இதாகிறாங்க. ஆனா உண்மையான அதனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் கை பிரயாசத்தை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அவங்க செய்கிற வேலையிலேயே இதுவரைக்கும் அவங்க வேலை செஞ்சிருப்பாங்க. சம்பாதிக்கிறதெல்லாம் பார்த்தா இது வர மாதிரி என்ன செய்யும்? இந்த செய்தி ஓடி மொத்த பயிர போட்ட மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவரை தேடி அவர் பிள்ளைகளாக மாறி அவருக்காக சில காரியங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த கையின் பிரயாசத்தை என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். அவங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவங்க வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும். அதனாலதான் என்ன செய்யறாங்க? கிறிஸ்தவ ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழ்கிறவர்கள் ஆண்டவர் மாற்றி அவங்க வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மாற்றுகிறார். அவங்க வாழ்க்கை மட்டும் செழிப்புள்ளதான் மாறாது, அடுத்தவங்க தன்னுடைய சொந்தக்காரங்க, தன்னுடைய இனத்தார், பணத்தார் ஒவ்வொரு மத்தியில ஆண்டவர் செழிப்புள்ளவர்களாக மாற்றுறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 114 107 35 சொல்றாரு. என்ன செய்யறாரு? வாசிங்க சங்கீதம் 107:35 ஒரு முறை கூட. சங்கீதம் 107:35 அவர் அவாந்திர வழியை தண்ணீர் தடாகமாக மாற்றி வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறார். அப்ப தண்ணீர் தடாகமாய் இருக்கிற தண்ணீர் தடாகம் ஒரு தெரியும். தண்ணீர் தடாகம் என்ன? தண்ணீர் இருக்கிற இடம். அப்படியே தண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நின்றுட்டே இருக்கும். அந்த தண்ணி என்ன செஞ்சுன்னா நல்ல தண்ணி அதில் செஞ்சுட்டே இருக்கும், ஊறிட்டே இருக்கும். அந்த தண்ணி வர 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 அந்த இடத்துல இருக்கிற அந்த பகுதி எல்லாமே செழிப்பாகி மாறும். சில நேரங்கள்ல பாலைவனங்கள்ல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இந்த தண்ணீர் தடாகம் இருக்கும். பாலைவனங்கள் அந்த பாலைவன பகுதியில ஒண்ணுமே இருக்காது, வறண்ட நிலமா இருக்கும். அதுல தண்ணீர் தடாகம் என்ன செய்ய இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அதை சுத்தி இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? மணலும் காத்து, வெயில் காத்துமா இருக்கும். ஆனா அந்த தண்ணீர் தடாகம் என்னமா இருக்கும்? அதை சுற்றில என்ன செய்யும்? மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும். அதனால என்ன செய்யும் அப்படின்னா அந்த இடம் மட்டும் எப்படி இருக்கும்? செழிப்புள்ளதாய். அதே மாதிரி இந்த உலகத்துல நாம இருக்கிறோம். பாவியான இந்த உலகத்துல நம்ம வறண்டதான சூழ்நிலை இருக்கும். நம்மளை பார்த்து சாத்தான நிறைய காரியங்கள் நம்மளுக்கு எதிராக செயல்
இந்த இடத்துல நம்ம சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், எங்க வாழ்க்கையில் நாங்கள் அப்படிதான் இருந்தோம். முக்கியமான ஒரு பகுதியில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல பயங்கர பிரச்சனைகளும் சண்டைகளும் எவ்வளவு உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப வறட்சியான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுல ஆண்டவர் எங்களை கொண்டு போனாங்க. நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், அம்மா அப்பா வராங்க, ரசிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த இடத்துக்கு பகுதியில நாங்கள் கடந்து சென்றோம். அந்த பகுதியை சொன்னாலே, திருச்சியில தான் அந்த பகுதியில சொன்னாலே மக்களுக்கு என்ன பயம் வந்தாரு. அங்க இருந்து மோசமானவங்க வாழ்வாங்க அப்படின்ற சூழ்நிலைகள் தான் இருந்துச்சு நாங்க போகும்பொழுது. ஆனா நாங்க ஆண்டவரை அம்மா பின்பற்றி கொண்டாங்க, எங்களுடைய குடும்பம் பின்பற்றினது. அப்ப அந்த இடத்துல ஆண்டவருக்காக ஒரு ஆராதனை தொடங்கப்பட்டது. எங்களுடைய வீடு மேல் பகுதியிலே ஒரு ஆராதனை கூடம் செய்யப்பட்டு அதிலே ஆராதனை நடத்தப்பட்டது. அந்த ஏரியாவே எப்படி அப்படின்னா பயங்கர மோசமான ஏரியா. ஆனா அங்க ஆராதனை தொடங்கப்பட்டதுக்கு அப்புறம் அநேக குடும்பங்கள் ஆண்டவருக்குள்ளே ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டதுனால எங்கள் மூலமாக அம்மா மூலமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். பல ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவே மாறிடுச்சு. அந்த ஏரியாவே எப்படி இருக்கு அப்படின்னா நாங்க அந்த இடங்கள்ல கடந்து சென்று ஊழியர்கள் செய்தோம், ஜெபித்தோம், நிறைய காரியங்கள் செய்தோம். அப்ப ஆண்டவர் அதை கேட்டு அந்த இடத்தையே மாற்றி போட்டார். இப்ப அந்த இடம் பாத்தீங்கன்னா நல்ல செழிப்புள்ளதாக இருக்கிறது. அந்த இடம்லாம் பேச்சல மாறிடுச்சு. அங்க கொள்ளக்காரங்களும் தான் வாழ்ந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அந்த இடம் எல்லாமே மாறிடுச்சு இருக்காங்க. ஆனாலும் அந்த இடம் மாறினதுனால அது இப்ப செழிப்புள்ளான ஒரு ஏரியாக மாறிடுது. அதான் சொல்றாரு ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி வருவாங்க? திரும்பி எங்க வருவாங்க? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நீங்கள் சீயோனுக்கு கடந்து செல்ல உங்களுடைய வறண்ட நிலம் செழிப்பாக மாறுகிறது. வறண்ட நிலம் என்ன செய்யுது? செழிப்பாய் மாறுகிறது. அந்த செழிப்புல ஆண்டவர் நீங்க மட்டுமல்ல அநேகர் பயன்பெறத்தக்கதாக உங்க வாழ்க்கையை மாற்றுகிறார். உங்க வாழ்க்கையை மாற்றுவது மாற்றமல்ல, உங்க வாழ்க்கையின் மூலமாக உங்க சமுதாயத்தை மாற்றுகிறார். உங்க சமுதாயத்தின் மூலமாக அநேக பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்க உங்களை பார்த்து எப்படியே இப்படி மாறியேன்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க சீயோனுக்கு போறோம், அதனால என்ன செய்யுது? எங்க வாழ்க்கை மாறுச்சு நீங்க சொல்ல முடியும். அப்போ உங்க வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வறண்ட நிலம் ஏன்னா மாறும், செழிப்பாய் மாறும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வறண்ட நிலத்தை செழிப்பா மாற்றணும்னா ஒரே ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? சீயோனுக்கு வர வேண்டும். ஏன் ஆண்டவர் சீயோனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு? அநேக என்ன செஞ்சாங்க? பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் எங்க போறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு பாடுகள் கஷ்டப்படும் போது ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியாது, நான் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய சிலுவையை ஆடி அவர் கண்கள் முன்னே வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா யோதேவம் வச்சிருக்காங்க. மனுஷனுக்காக மதித்த ஒரே தெய்வம் அப்படின்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல எந்த தெய்வம்னா எடுத்துக்கோங்க, மனுஷனுக்காக மதித்த ஒரே தெய்வம்னா அவர் இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் அவர் செழிப்புள்ளதாக அவரால் மாற்ற முடிகிறது. ஏன் அப்படின்னா நமக்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? நொறுக்கப்பட்டார். நமக்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டார். அவரோட ரத்தம் என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் சிந்ததுனால எப்பவுமே தண்ணி இருந்தா என்ன செய்யும்? செழிப்பு வரும். அதே போல ஆண்டுடைய ரத்தம் இருப்பதனால நமக்கு ரட்சிப்பு வருகிறது. என்ன ஒன்று? ரட்சிப்பு வருகிறது. அப்ப ஆண்டுடைய ரத்தம் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும். அது எப்படி ஆண்டவர் ரத்தம் ரட்சிப்பை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க மனுஷன் என்ன செய்வாங்க? தன்னுடைய பாவங்களுக்காக அநேக காரியங்கள் என்ன செய்றாங்க? திருஷ்டியாக செய்யறாங்க. ஆடை வெட்டுறாங்க, மாடை வெட்டுறாங்க, கோழியை வெட்டுறாங்க, என்ன செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதையும் வெட்டவன என்னையே என்ன செய்யற? நான் வெட்டுறதுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இப்போ இந்த பாடம் பாட வேண்டியதில்லை, அங்க போட வேண்டியதில்லை, ஓட வேண்டியதில்லை, இங்க அலைய வேண்டியதில்லை. நீ பாத்தீங்கன்னா சமாதானத்துக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா கால்நடை
புல்லும் குறுக்கையும் நாணலும் என்ன செய்யும் உண்டாகும். அப்ப உங்க வாழ்க்கையில இந்த 3 காரியங்கள் கட்டங்கள் இருக்கிறது. இந்த 3 கட்டங்களுக்கு இந்த மாதத்துல நம்ம பார்க்க போறோம். என்னென்ன அப்படின்றத விரிவாக பார்ப்போம். ஆண்டவருக்கு சித்தமானது இது எல்லாத்தையும் ஆண்டவர்களுக்கு அல்லது செய்யக்கூடாதாக மாற்றுவார். அல்லேலூயா. முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெட்டாதரை. இந்த வெட்டாதரை என்ன செய்யும்? தண்ணீர் தராமல் மாறும். அடுத்தது என்ன பண்ணுறது? வறண்ட நிலம். அது எப்படியா மாறும்? நீர் ஊற்றாக மாறும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது வலு சர்ப்பமும் இப்படி கிடந்த பாழாய் கிடந்த இடம் எப்படி மாறும்? புல்லும் நாணலும் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படி 3 கட்டங்களிலே உங்களை ஆண்டவர் எப்படி வழிநடத்துவார் என்று சொல்லி இந்த மாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் அதற்கு முதலாவது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், நீங்க எங்க வரணும்? சீயோனுக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப நீங்க சீயோனுக்கு வர ஆரம்பிச்சீங்கன்னா வறண்ட நிலம் அல்லையா வெட்டாதரை அல்லேலூயா நீரூற்றாக மாறும். அல்லேலூயா நீரூற்றாக மாறும். ஆண்டவர் அதுதான் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரத்துல நம்ம கண்களை மூடி கேட்போம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே வறண்ட நிலத்தில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே வெட்டாதரையில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே செழிப்புள்ளவர்களாக மாறுவதற்கு நாங்கள் சீயோன் வர எங்களுக்கு நீ உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரத்துல ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில வெட்டாதரையா இருக்கா, முன்னாடி ஒண்ணுமே இல்லாம எதுவுமே செழிப்பே இல்லாம ஆண்டவரே இருக்கலாம் ஆண்டவரே. அவளை எல்லாம் சீயோனுக்கு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய தயவுள்ள காரணமாக பயன்படுத்த போறதுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. முன்பாக வந்து ஆண்டவரே சீயோனுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க செழிப்புள்ளாக மாற்றுங்க என்று சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்கள். அவளோடு சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. Thank you Jesus. அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய கிருபையுள்ள நேரங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதிகாலை நேரத்திலே தேவரே எங்களோடு பேசின உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய கிருபைகள் எவ்வளவு நல்லதாக இருக்கிறது கர்த்தாவே. நீர் எங்களுக்கு எவ்வளவு இரக்கம் செய்து தேவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். வறண்ட நிலங்களாய் இருந்த எங்களை கர்த்தாவே தேவரே நாங்கள் எதற்கும் உபயோகப்படாமல் இருந்த எங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தாவே. கேட்ட வார்த்தைகள் ஏன் எங்களோட மனதில் எப்பொழுதும் இருக்கிற கர்த்தாவே. அதை நாங்கள் தியானிக்க கர்த்தர்களுக்கு தயை பாராட்டுங்க. அதை எப்பொழுதும் நாம் நினைத்துக் கொண்டு கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்கள் இப்படி நடக்க கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்களை தண்ணீர் தடாகமாகவும் நீரூற்றுகளாகவும் கர்த்தாவே கற்பாறையிலே தண்ணீர் வருகிற காரியங்களாகவும் மாற்றுகிற தேவன் கர்த்தாவே. பெருமையாக இருக்கிற எங்களை உபயோகமுள்ள பாத்திரங்களாக மாற்றுவதற்கு இதோ இந்த நேரத்திலே உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே. நீர் தாமே எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருக்கிற பிள்ளைகளாய் இந்த வார்த்தையை நம்பி நடக்கிற பிள்ளைகளாய் இந்த மாற்றம் கர்த்தாவே. சீயோனுக்கு நாங்கள் வந்து சேர கற்றுக்கிற செய்யுங்க. பரலோகத்துக்கு நாங்கள் சேர்க்கிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டு அதையே நாங்கள் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில நினைச்சு நடக்க கற்றுக்கிற செய்யுங்க. உலகத்தின் எல்லா வழிகளிலும் இருந்து கர்த்தாவே உங்களுடைய சிந்தைகளை திருப்பி இயேசுவே உங்களுடைய காரியமாய் நாங்கள் நினைக்க இருக்கு கற்றுக்கிற செய்யுங்க. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய நாமத்துக்கு பிரயாசப்பட்டு வருகிற மக்களை கர்த்தரை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மீதியான விடைக்காக ஸ்தோத்திர கர்த்தாவே. திருவருட்காகவும் நன்றி கர்த்தாவே. நீர் நடத்தி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. திருவிட்டு தமையமாவும் அல்லேலூயா. ஆண்டவரே நன்றி. அல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது. அவருடைய கிருபையினாலே எல்லா